வணக்கம் நிகிதா. அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தின்படி ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படக்கூடிய மசோதாக்கள், மாநில அரசால் நிறைவேற்றப்பட்ட அனுப்பக்கூடிய மசோதாக்கள், அதுபோல பல்வேறு குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்ற அவர்களுடைய கருணை மனுக்கள், இது போன்ற விவகாரங்களில் முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயமானது விதிக்கப்படவில்லை. அதன் காரணமாக இதுபோன்ற மசோதாக்கள், அதுபோல கருணை மனுக்கள் உள்ளிட்டவை அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் தங்களுக்கு தேவையான கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அதன் மீது முடிவெடுப்பது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் அனுப்பப்பட்ட மசோதாக்கள், ஒரு 10 மசோதாக்கள் மீது தமிழக ஆளுநர் முடிவெடுக்காமல் காலதாமதம் செய்ததாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு பின்னர் உச்சநீதிமன்றம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு தீர்ப்பினை வழங்கும் பொழுது ஆளுநர் இதுபோன்று மசோதாக்களை அனுமதி கொடுக்காமல் ஒத்திவைத்திருந்தது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றமானது தெரிவித்ததோடு உச்சநீதிமன்றம் தனக்குடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கு அனுமதியும் வழங்கியது. அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற மசோதாக்கள் அனுப்பப்படும் பொழுது ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒட்டுமொத்தமாக 1 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பினை வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பு பல்வேறு நிலைகளில் பல்வேறு கருத்துக்களை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்திற்கு விளக்கமளிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். 14 கேள்விகளை அவர் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார். இதுபோன்று நீதிமன்றமானது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய இதுபோன்ற விவகாரங்களில் தலையிட முடியுமா என்று குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக கருத்தினை தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றத்திற்கு அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை தொடங்கியது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய், அதுபோல நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், D.S. நரசிம்மா, அத்துல் எஸ் தந்தூர்கர் ஆகிய 5 நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வானது இந்த வழக்கை சற்று முன்னர் விசாரித்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் தங்களுடைய பதிலை தெரிவிக்கும் வகையில் நோட்டீஸ் அனுப்புவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. 1 வாரத்தில் அவர்கள் தங்களுடைய பதிலை தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது அவர்களுடைய நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவர்களுடைய பதில் கிடைக்கப்பட்ட பின் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று கூறி தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி வழக்கு விசாரணையை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கின்றது. நிகிதா.